ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் ஆதியாம் புஸ்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். நோவாவுடைய சம்பவத்தை நாம் பார்த்தோம். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து மரித்து போனார்கள் என்று விளக்கமாக பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த பூலோகத்திலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும் ராஜாவே. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உமக்கு பிரியமாக அவர்கள் வரத்தக்கதாக அவர்களை உம்முடைய ஆவியானவரை கொண்டு வழி நடத்தும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். ஒரு சிறு பையன் மிகவும் ஒரு அழகான ஒரு கப்பலை அவன் செய்தான், ஒரு போட். ஒரு நாள் அந்த சின்ன அந்த அழகான போட்டை அது எப்படி ஓடுகிறது என்று அந்த ஆற்றிலே கொண்டு போய் விட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசித்தான். அந்த போட்டை அவன் ஆற்றிலே விட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது மிகவும் அழகாக மிதந்து மிதந்து போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று வானம் கருத்தது. அவன் போய் எடுப்பதற்குள் மிகவும் மேகமூட்டத்தினாலே மழை வந்து என்ன செய்து விட்டது, அந்த சிறிய அந்த போட் அந்த தண்ணீரிலே அடித்து கொண்டு போய்விட்டது. மிகுந்த துயரத்தோடு அவன் என்ன செய்தான், தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டான். ஆனால் அதை அவனால் மறக்க முடியவில்லை. தான் செய்த அழகான அந்த போட் எங்கோ போய்விட்டது. ஒரு நாள் கடைக்கு போனான். அந்த கடையில அநேக பார்க்கக்கூடிய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தால் அவனுடைய போட் இருக்கிறது. அந்த போட்டினுடைய விலை $10. அந்த $10 வேண்டுமென்றால் அந்த நாட்களிலே அதிகமாக உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கே அவர்கள் அந்த காலத்திலே $1 தான் கிடைக்கும். அப்படி என்றால் இவன் எங்கு போவான் அவ்வளவு காசு? அந்த கடைக்கார இடத்துல அவன் சொல்லுகிறான், ஐயா, இது என்னுடைய போட். நான் அன்றைக்கு ஆற்றிலே விட்டு கொண்டிருந்த பொழுது மழை வந்ததினால் அது போய்விட்டது. அந்த கடைக்காரர் சொல்லிவிட்டார், அப்படியெல்லாம் ஒன்றும் நாங்கள் கொடுக்க முடியாது. அங்கே என்ன பணம் போட்டிருக்கிறதோ, என்ன விலை போட்டிருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு நீ என்ன செய், அந்த போட்டை வாங்கிக்கொள். அவன் வீட்டிற்கு வந்து அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய அந்த உண்டியலை எடுத்துக்கொள்ளுகிறான். தாய் தகப்பன் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த 5 சென்ட் 10 சென்ட் இவைகள் எல்லாவற்றிலும் அதிலே போட்டு வைக்கிறான். மறுபடியும் அந்த கடைக்கார இடத்துல போய் சொல்லுகிறான், தயவு செய்து அந்த போட்டை யாருக்கு என்ன செய்து விடாதீர்கள், விற்று விடாதீர்கள். நான் அதை என்ன செய்ய வேண்டும், வாங்கி கொள்ள வேண்டும். என்னுடைய போட் அது. நான் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அதை யாருக்கும் விற்று விடாதீர்கள். கருணை கொண்ட அந்த கடைக்காரர், நான் விற்பதில்லை, நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் வைத்து இருக்கிறார். இவன் அந்த $10 சேர்த்ததற்கு அப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த போட்டை மறுபடியும் வாங்கி கொள்கிறான். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு யோசித்து பாருங்க. தன்னுடைய கையினாலே செய்யப்பட்ட அந்த போட், அதை ஒரு இடமும் பார்க்கும் பொழுது அது எப்படி அதை இணைத்து செய்தான், அது எவ்வளவு அழகாக அந்த ஆற்றிலே ஓடுகிறது என்பது அவ்வளவு தெளிவாக அவனுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆதாமிலிருந்து 10 சந்ததிகள் என்ன செய்கிறது, காயனுடைய வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆபேல் ஏனோக்கை தவிர மற்றவர்கள் எல்லாமே என்ன செய்கிறார்கள்,
காவினுடைய வழிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் நோவா உத்தமனாக இருந்து ஆண்டவருக்கு பயந்து அவரோடு கூட சஞ்சரித்தான் என்பதை பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆண்டவர் நோவாவை பார்த்த பொழுது என்ன யோசித்திருப்பார்? என்னுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள்? என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் சாத்தானை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நோவா என்ன செய்கிறான்? எனக்கு பிரியமாக காணப்படுகிறான். அவனை நான் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அதைத்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், மாம்சமான யாவரும் ஆண்டவருடைய வழியை பின்பற்றாதபடிக்கு பல தெய்வங்களை வணங்கி கொண்டு பல மார்க்கங்களையும் மதங்களையும் பின்பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் விலகி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தந்த ஒரே மனுஷனை நேசித்தவராக அவர் நோவாவிடத்தில் வந்து பேசுகிறார். காரணம் என்ன? அவன் நீதியை விரும்பினான், நியாயத்தை விரும்பினான், அவரோடு கூட சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அந்த கொள்ளு தாத்தா ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அது போல நானும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று நோவா முடிவெடுக்கிறான். அதைத்தான் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களின் பூமியின் கொடுமையினால் எத்தனை முறை சொல்லுகிறார் பாருங்க. நான் அவர்களை பூமியோடு கூட என்ன செய்வேன்? அழித்து போடுவேன். ஆண்டவர் சொல்லிட்டார். என்னை பின்பற்றாதவர்கள் இந்த பூமியிலே பூமியோடு கூட என்ன செய்வார்கள்? அழித்து போடப்படுவார்கள். அதைத்தான் ஆதியாகமம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவர்கள் யாரை விசுவாசிக்கவில்லை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, தேவனை விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு புதுசா உலகம் கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிங்க. கண்டுபிடிச்சு என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பிக் பேங்க்ல இருந்து வந்தது, ஆனா பெரிய பெரிய உலகம்லாம் நம்ம உலகம் மாதிரி இருக்குது, ஒருவேளை அதுல மனுஷர்கள் கூட இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். எதற்காக? இந்த வசனத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை? விசுவாசிப்பதில்லை. இன்றைக்கு விசுவாசமற்ற ஒரு ஜனக்கூட்டம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூலோகத்தை போல பல பூலோகங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த பல பூலோகங்களை மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை போல வாழ்கிறார்கள். அவர்களும் பிள்ளைகளை பெற்று வாழ்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, இன்றைக்குரிய வெளிப்பாடுகள் சொல்லுகிறது. ஆனால் அதை விசுவாசிக்க என்ன இல்லை? மனதில்லை. அதைத்தான் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார் தோமாவிடத்தில். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் நோவா என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறார். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நோவா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பூலோகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? மழையை அனுப்ப போகிறேன். மழையை அவர் பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன? பூமியானது அந்த காலத்திலே 90 டிகிரியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. 90 டிகிரியிலே சுற்றி கொண்டிருந்தால் அதற்கு மழை வராது. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பூமியை என்ன செய்ய வேண்டும்? 23 டிகிரிக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை திருப்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் அந்த சீசன்ஸ் எல்லாம் வரும், காலங்கள் வரும், பனிக்காலம், வெயில் காலம் என்று. ஆகவே அவர் மழையை பார்த்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவரிடத்துல பேசுகிறார். நான் என்ன செய்ய போகிறேன்?
இந்த பூலோகத்தை மழையினால் அழிக்கப் போகிறேன், தண்ணீரினால் அழிக்கப் போகிறேன். 14வது வசனம் சொல்லுகிறது, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழைகளில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கென்டக்கி என்ற பகுதியில அந்த பேழையை நோவா எப்படி பேழை செய்தாரோ அதே உயரத்துல அவர்கள் அந்த காலத்தின் அளவுப்படி என்ன செய்திருக்கிறார்கள், செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்துல முழம் சற்று பெரியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய 1 முழம் அப்பொழுது 1.5 முழம், அதைத்தான் பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே 30 முழம் என்று பார்க்கும் பொழுது அது 45 முழம் இன்றைக்கு அப்படி வித்தியாசப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு நல்ல ஒரு கப்பலுக்கு வேண்டிய அந்த அளவை கொடுக்கிறார். அங்கே கொப்பேர் மரத்தினாலே அவர் அந்த பேழையை கட்ட சொல்லுகிறார். இந்த கொப்பேர் மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது ஒரு பிசின் நிறைந்த நீடித்து உழைக்கக்கூடிய மரமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த கொப்பேர் மரம் அந்த இடத்துல அவர் எங்கு பேழையை கட்ட ஆரம்பித்தாரோ அங்கு அதிகமாக இருந்ததாம். அதை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது, நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி 1 முழ தாழ்த்தில அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். நாங்கள் அந்த பேழை போய் பார்த்த பொழுது அதை 3 அடுக்குகளாக கட்டி இருக்கிறார்கள். அப்படி 3 அடுக்குகளாக கட்டி இருக்கும் பொழுது அதுல ஒரு தட்டில பெரிய மிருகங்கள், அந்த இன்னொரு தட்டில மக்கள் அவர்கள் எப்படி வாழ்வதற்கு, இப்படி 3 அடுக்குகள். அது மாத்திரமல்ல, அந்த பேழையில தண்ணீர் வெளியே போவதற்குரிய காரியங்கள் மிகவும் மிகவும் ஒரு நல்ல முறையில மிருகங்கள் எங்க இருக்க வேண்டும், பறவைகள் எங்க இருக்க வேண்டும், மக்கள் வீடு எங்க இருக்க வேண்டும். அந்த பேழையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பேழைக்குள்ளத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு? 1 வருடத்திற்கு மேலாக. அங்கே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்கள். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுளும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நாங்கள் பார்த்த பொழுது அந்த பெரிய அந்த பேழையில, அந்த கப்பலில அங்கே ஏராளமான ஆகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க என்ன வாசிக்கிறோம்? பார்க்காத ஒன்றை நோவா நம்பினான், நோவா அப்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த மக்கள் எல்லாம் குடித்தும் வெறித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய கட்டளை என்ன என்பதை நோவா உணர்ந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு வரக்கூடிய செய்தி என்ன யோசித்து பாருங்க. அன்றைக்கு மக்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். நோவா பேழை கட்டுவதற்காக அவன் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறார்கள். அவனோடு கூட வந்து கூட வேலை செய்கிறார்கள். ஆனால் அவன் செய்யக்கூடிய காரியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. அதாவது நீங்கள் இக்காலத்திற்குரிய வெளிப்பாடை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
ஆண்டவர் இந்த பூலோகத்தை படைத்த பொழுது மிகவும் நேர்த்தியாக படைத்திருந்தார். யோபு புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மேகத்தை அதற்கு வஸ்திரமாகும், இருளை அதற்கு புடவையாகும் நான் உடுத்தின பொழுது, நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, அதாவது சமுத்திரத்திற்கு அதை சொல்லுகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்படி என்றால் ஆற்றிற்கு, சமுத்திரத்திற்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு எல்லை வைத்திருந்தார். நோவா வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஜல பிரளயத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்ன பொழுது அதை யாருமே என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. காரணம், இந்த பூமி என்றைக்கும் போல் இருக்கும், இன்றைக்கும் அதே நிலைத்தான். ஆனால் நோவா என்ன காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்து. அதைத்தான் நான் சொல்லி முடிக்க ஆசிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இன்றைக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால், அன்றைக்கு நோவா எப்படி காப்பாற்றப்பட்டாரோ இன்றைக்கும் அப்படியே நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். ஆகவே நோவா கீழ்ப்படிந்தது போல உங்களுடைய உள்ளத்தை கீழ்ப்படிதலுக்கு திருப்ப வேண்டுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து படிப்போம். ஆமென்.